Hi friends, Assalamualaikum. Welcome to Bismillah Samiyals. இன்னைக்கு நம்ம Bismillah Samiyalsல சூப்பரான ஒரு டேஸ்ட்ல பீஃப் மசாலா வறுவல் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சலாம். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 1/2 கிலோ பீஃப் எடுத்துர்க்கேன். இது நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க எடுக்கிற கறியை பொறுத்து நீங்க விசில் கொடுத்து எடுத்துக்கங்க. இதில் கொஞ்சமாக நம்ம எப்பவும் போல் மஞ்சத்தூள் சேர்த்து தான் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கறியில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி இல்லை ரொம்ப ட்ரையாக பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கே பாருங்கள் கறியில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கான தேவையான மசாலா பார்த்துடலாம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அவ்வளோதான் இதுக்கான மசாலாவே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆயிலில் டேரெக்டாக அப்படியே சேர்த்துடாதீங்க. அந்த கருவேப்பிலை ஸ்மெல் தான் வந்து அதோட மசாலா வறுவலுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கடைசியாக கூட நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலைலாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சொல்லியிருக்கேன்ல அந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம மசாலா வந்து கிரேவிக்கு பண்ணுற மாரி இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். கொஞ்சம் அதோட தண்ணியோட அந்த பதம் கிடைக்கும். நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து தான் செய்யறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ட்ரையாக சேர்த்திங்க அப்படின்னா கடாயிலே அப்படியே ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துடலாம். நார்மலாக கிரேவிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கூடுதலாக எடுத்துப்போம் இல்லையா, இது வறுவலுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்தால் போதும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்க்கறதுனால டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதில் நிறைய ஸ்பைசஸ் சேர்க்குறோம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூளில். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, நிறைய வந்து அதில் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கறியை சேர்த்துடலாம். பாருங்கள் இந்தமாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். கறியை நல்லா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதோட தண்ணி வேக வச்ச முடியாது, அந்த தண்ணி கொஞ்சம் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சேர்த்துட்டு சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. ரொம்ப மெனக்கெட்டு வேலை செய்ய வேண்டாம். ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மசாலா வறுவல் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூளை வச்சு வறுவல் சூப்பராக வரும். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நடுவில் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டைம் நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு கூடுதலாக காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு மசாலா வறுவல். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மசாலா வறுவல் பீஃப் மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.